Hi, hello and welcome to School Students Corner. நீங்கள் இந்த சேனலுக்கு புதுசாக இருந்தால் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை மறக்காமல் கிளிக் பண்ணிவிடுங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனே ரீச் ஆகும். இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்க்க போகிறது ஸ்டாண்டர்ட் 10th இங்கிலீஷ் unit-1 supplementary தான் பார்க்க போகிறோம். The Tempest. ஸோ டெம்பஸ்ட் அப்படின்னா என்ன மீனிங் அப்படின்னு பார்த்தீங்கன்னா புயல்னு அர்த்தம். ஓகேவா? ஸோ டெம்பஸ்டோட மீனிங் என்ன? புயல். ஸோ இந்த லெசன் பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் ட்ராமாஸ்டிக்காக இருக்கும். ஏன்னா இது வந்து நரேட் பண்ணவர், இந்த ஸ்டோரியை நரேட் பண்ணவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஷேக்ஸ்பியர் தான். ஸோ இந்த ஷேக்ஸ்பியரோட டெய்ல்ஸ்லேருந்து சார்லஸ் லேம்ப் அப்படின்றவர் என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு ஈஸியாக அண்டர்ஸ்டாண்டபிளாக ஆகிற இங்கிலீஷோட வே ஆஃப் கம்யூனிகேஷனில் நமக்கு அந்த புக்கை வந்து ரெடி பண்ணி கொடுத்துருக்காரு. ஸோ சார்லஸ் லேம்ப் அவர் வந்து டேல்ஸ் ஃபார் ஷேக்ஸ்பியர் அப்படின்ற அவரோட தொகுப்புலேருந்து நமக்கு எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி நமக்கு ஈஸியான வேலை கொடுத்துருக்காரு. ஓகேவா? ஸோ அப்போ இப்போ நம்ம படிக்க போகிற இந்த ஃபார்ம் பார்த்தீங்க அப்படின்னா சார்லஸ் லேம்ப் எழுதுனது, ஆனால் அவர் எடுத்தது பார்த்தீங்கன்னா ஷேக்ஸ்பியரோடது. ஓகேவா? ஸோ ஐ திங்க் உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகியிருக்கோன்னு. ஸோ கம்மிங் ஆன் டு த லெசன் த டெம்பஸ்ட். ஸோ இது ஃபர்ஸ்ட் கேரக்டர்ஸ் யார் யாருன்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம். மெயின் கேரக்டர் பார்த்தீங்க அப்படின்னா Prospero. He was an old man இவர், and he was also a duke. ஓகேவா? he was a ruler of a country. ஓகே, ஸோ இவர் வந்து ஒரு டியூக்குன்னு சொல்லுவாங்க, அதாவது ரூலர், and his name is Prospero. and next he has a daughter Miranda, and Miranda is a யங் லேடி. ஓகேவா? ஸோ இவங்க ரெண்டு பேரை பேஸ் பண்ணி மெயினாக இந்த ஸ்டோரி இருக்கும். ஸோ மேஜர் கேரக்டர்ஸ் ப்ராஸ்பெரோ, மிராண்டா. தென் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இது ஒரு விட்ச். இந்த விட்சோட பேர் பார்த்தீங்க அப்படின்னா சைக்கோராக்ஸ். விட்ச்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சூனியக்காரங்களை தான் விட்ச்ன்னு சொல்லுவாங்க. ஸோ சைக்கோராக்ஸ்க்கு ஒரு சன் இருக்காங்க, கேலிபன். ஓகே, இந்த கேலிபனை ப்ராஸ்பெரோ இருக்கார் இல்லையா, அவர் வந்து ஒரு ஸ்லேவாக வச்சுருப்பார், அதாவது அவருக்கு வேலை செய்கிறவங்களாம் வச்சுருப்பார். ஏன்னா இந்த சைக்கோராக்ஸோட பையன் கொஞ்சம் கெட்டவர், அதனால் வந்து அவருக்கு தண்டனை கொடுக்குற விதத்தில் வந்து இவருக்கு பனிஷ்மெண்ட்டாக வந்து இவரை ஸ்லேவாக வச்சுருப்பார் ப்ராஸ்பெரோ. தென் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இவர் தான் பார்த்தீங்கன்னா ஃபெர்னாண்டன்றவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அலோன்சோ அப்படின்ற ஒரு ராஜாவோட பையன் தான் இந்த ஃபெர்னாண்டன்றவர். ஸோ அப்போ அலோன்சோ, ஃபெர்னாண்ட், ப்ராஸ்பெரோ, மிராண்டா, விட்ச் அவங்களோட சன் கேலிபன், தென் சைக்கோராக்ஸ், அதான் அந்த விட்ச் பேர் சைக்கோராக்ஸ். தென் நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா ப்ராஸ்பெரோட பிரதர் ஆண்டோனியோன்றவர் ஒருத்தர் இருப்பார். தென் அவருக்கு அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா ஏரியல்ன்ற கேரக்டர் யாருன்னா இதுதான் பார்த்தீங்கன்னா ஏரியல், அதாவது யார் கண்ணுக்கும் தெரியாது. ப்ராஸ்பெரோவோட குட் ஸ்பிரிட் இது. எல்லா ஸ்பிரிட்டுக்குமே இது வந்து ஒரு சீஃபாக ஒர்க் பண்ணும். ஸோ இந்த ஸ்டோரியை நீங்கள் லிசன் பண்ணிங்க அப்படின்னா அண்டர்ஸ்டாண்டபிளாக இருக்கும் உங்களுக்கு. ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா ஏரியல். தென் கம்மிங் ஆன் டு த லெசன். There was an island in the sea, the only inhabitant of which were an old man named Prospero and his daughter Miranda, a very beautiful young lady. She came to this island so young that she had no memory of having seen any other human faces than her father's. ஸோ இந்த ஐலாண்டுக்கு வாழற ரெண்டே ஜீவராசி யார்? அந்த ஓல்டு மேன் ப்ராஸ்பெரோ காமிச்சிருந்தேன் இல்லையா, அவரும் அவரோட டாட்டர் மிராண்டாவும். அவங்க ரொம்ப அழகான ஒரு இளம் பெண், அதான் யங் லேடி. ஸோ இவங்க ரெண்டு பேருமே இந்த ஐலாண்டுக்கு, அதாவது இந்த தீவுக்கு வரும்போது அங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த பொண்ணு ரொம்ப சின்ன பொண்ணாக இருந்துச்சு. அதனால் அந்த பொண்ணுக்கு ஹியூமன் ஃபேஸஸ் எப்படி இருக்கும் அப்படின்ற ஒரு கொஞ்சம் கூட ஒரு இதே கிடையாது, ஒரு ஐடியாவே கிடையாது. அவளுக்கு தெரிஞ்சது எல்லா ஃபேஸும் ஒரே ஃபேஸ் தான், அவங்களோட ஃபாதரோட ஃபேஸ் மட்டும்தான். மற்றவங்களாம் எப்படி இருப்பாங்கன்னே தெரியாது. They lived in a cave made out of rock. It was divided into several apartments, one of which Prospero called his study, that he kept his books which chiefly treated of magic. By virtue of his art, he had released many good spirits from a witch called Sycorax, who had them imprisoned in the bodies of large trees. These gentle spirits were ever after obedient to the will of Prospero. Of these Ariel was the chief. நான் உங்களுக்கு ஏற்கனவே சொல்லியிருப்பேன் ஏரியல் யார் அப்படின்னு சொல்லிட்டு பிக்சர் காமிச்சிருப்பேன். அதாவது ப்ராஸ்பரோட கண்ணுக்கு மட்டும் தெரிகிற ஒரு குட் ஸ்பிரிட் அது. இங்கே நீங்கள் பார்த்தீங்கன்னா அவங்க கேவ்ஸில் வாழ்ந்துட்டு இருந்தாங்க இந்த ஐலாண்டில், அந்த ப்ராஸ்பரோவும் அவங்க டாட்டரும். அப்போ அந்த கேவில் பார்த்தீங்கன்னா நிறைய அப்பார்ட்மெண்ட் மாதிரி, நிறைய ரூம் மாதிரி கட்டி வச்சுருந்தாரு. அதில் பார்த்தீங்கன்னா ஒன் ஆஃப் த அப்பார்ட்மெண்ட் பார்த்தீங்கன்னா ப்ராஸ்பரோட ஸ்டடி ரூம்,
அதில் பார்த்தீங்க அப்படின்னா ஃபுல்லாக மேஜிக் ரிலேட்டட்ஸான புக்ஸ் வந்து அதில் அடுக்கி வச்சுருந்துருப்பார். பை ரிச் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ஒழுக்கம், ஓகேவா, ஒரு நல்ல கேரக்டரிஸ்டிக்ஸோடு இருக்கிற நிறைய ஆர்டிஸ்டிக்ஸ் ஒர்க்ஸு, தென் நிறைய குட் ஸ்பிரிட்ஸை வந்து சூனியக்காரின்னு சொல்லுவோம் இல்லையா, சைக்கோராக்ஸ் என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா இந்த ப்ராஸ்பெரோவுக்கு உருவாக்கி கொடுத்துருப்பாங்க. ஸோ இந்த உருவான இந்த எல்லா குட் ஸ்பிரிட்ஸ் அப்படின்னா நல்ல ஆவின்னு சொல்லுவாங்க, ஆத்மான்னு சொல்லுவாங்க இல்லையா, அதுதான் குட் ஸ்பிரிட்ஸ். ஸோ அந்த மாதிரி எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா ப்ராஸ்பரோட பேச்சை கேட்டுக்கிட்டு கரெக்டாக அவங்க எல்லாமே எதில் இருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மரங்கள் உள்ளே வந்து அடங்கியிருப்பாங்க. அதான் இம்ப்ரிசன்ட் இன் த பாடிஸ் ஆஃப் லார்ஜ் ட்ரீஸ். அவங்க எல்லாமே ப்ராஸ்பரோட பேச்சை கேட்பாங்க. இதில் முக்கியமாக மெயினாக இருக்கிற அந்த குட் ஸ்பிரிட் யாருன்னு பார்த்தீங்கன்னா ஏரியல். தென் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா Ariel took rather too much pleasure in tormenting an ugly monster called Caliban. ஸோ இந்த கேலிபன் யாருன்னு நமக்கு தெரியும், சைக்கோராக்ஸோட சன் தான் வந்து இந்த கேலிபன். ஸோ சைக்கோராக்ஸ் பார்த்தீங்கன்னா ஏரியலோட ஓல்டு எனிமி, ஓகேவா. ஸோ அந்த எனிமின்றதுனால என்ன பண்ணிடும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதுக்கு ரொம்ப வேதனையாக இருக்கும். அந்த யாரை கேலிபனை வேலை விடுறதா இருக்கட்டும், பார்க்கவும் அந்த கேலிபன் எப்படி இருக்கும்னு எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க, அக்லியாக இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அது டார்மெண்டிங்காக ரொம்ப ஆக்வார்டாக இருக்கும். நான் உங்களுக்கு பிக்சருமே காமிச்சிருந்தேன். ஸோ அதை என்ன பண்ணுவான் அந்த ஏரியல், அது வந்து ஸ்லேவ் மாதிரி ஒர்க் வாங்குவான். வுட்டெல்லாம் வெட்டி எடுத்துகிட்டு வர சொல்லும், லேபர்ஸ் ஒர்க், அதாவது சின்ன சின்ன வேலைகள் எல்லாம் செய்ய சொல்லும். ஏரியல் வந்து இது ரொம்ப கம்பல் பண்ணி இந்த எல்லா வேலைகளையுமே கேலிபனை செய்ய சொல்லும். ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா கேலிபன். ஸோ இந்த கேலிபனோட இதை பார்த்து அதுக்கு பிடிக்காம, அதே மாதிரி அவங்களோட சைக்கோராக்ஸுமே பார்த்தீங்கன்னா ஒரு விச் இல்லையா, அந்த ஏரியலோட ஒரு எனிமின்றதுனால இது பிடிக்கவும் இது பிடிக்காது. அதனால் இதுக்கு அந்த மாதிரியான வேலைகளை விட இதுவும் வந்து ஒரு கெட்ட மான்ஸ்டர்ன்றதால இதையும் பிடிக்காது கேலிபனி. அதனால் ஸ்லேவ் மாதிரி அதை நடத்தும். With the help of these spirits, Prospero could command the winds and the waves of the sea. By his orders, they raised a violent storm, in the midst of which he showed his daughter a fine large ship, which he told her was full of living beings like themselves. Oh, my dear father, said she, if by your art you have raised this dreadful storm, அதாவது பயமூத்துற மாதிரியான பயங்கரமான ஒரு புயலை நீங்கள் உருவாக்கியிருந்தீங்கன்னா, have pity on their sad distress. See, the vessel will be dashed to the piece. Poor souls, they will all perish. ஸோ இதில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த குட் ஸ்பிரிட்ஸ் இருக்குது இல்லையா, இந்த குட் ஸ்பிரிட்ஸ்க்கு எல்லா பவரும் இருக்குது. அதை வச்சு விண்டை கண்ட்ரோல் பண்ணுறதா இருக்கட்டும், இல்லை வேவ்ஸ் சீயோட அலைகளை கண்ட்ரோல் பண்ணுறதா இருக்கட்டும், எல்லாத்தையுமே பண்ணி இந்த ப்ராஸ்பர் என்ன பண்ணுவார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு புயலை என்ன பண்ணிடுவார், அங்கே உருவாக்கிடுவார், ஓகேவா இருவார். ஸோ இந்த நீங்கள் பார்த்தீங்கன்னா அங்கே ஏரியல் இருக்க மாதிரியான ஒரு பிக்சர் இருக்குது இல்லையா. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் இது வந்து என்ன பண்ணுது, கடலில் புயலை உருவாக்கிட்டு இருக்கு. ஸோ அதை பார்த்த உடனே அவங்க பொண்ணுகிட்ட என்ன சொல்லுவார், இப்போ நான் உனக்கு இங்கே ஒரு பெரிய ஷிப்பை காட்டுறேன் பாரு, இது ஃபுல்லாக யார் இருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா நம்மள மாதிரியே நிறைய லிவிங் பீப்புள் இருக்காங்க, நீ வந்து அவங்க எல்லாரையுமே பார்க்கலாம் பாரு, அங்கே அந்த கப்பல் ஃபுல்லாக யார் இருக்காது, நம்மள மாதிரியே மனுஷங்க தான் இருக்காங்க அப்படின்னு சொல்லி அவங்க பொண்ணுக்கிட்ட ஆச்சரியமாக சொல்கிறாரு. ஸோ அந்த பொண்ணு சொல்கிறா, நீங்கள் எனக்காக இப்படி செய்கிறீங்க, ஆனால் கொஞ்சம் இவ்வளோ பெரிய பயங்கரமான ஒரு புயலை அனுப்பியிருக்கீங்க, அங்கே உள்ளே இருக்கவங்க ரொம்ப பாவம், பிட்டினா ரொம்ப பாவம், பரிதாபமான நிலையில் இருப்பாங்க, நீங்கள் இதே மாதிரியே அவங்கள போட்டு டிஸ்ட்ரெஸ்னால் துன்புறுத்திக்கிட்டே இருந்தீங்க, இந்த மாதிரி புயலை உருவாக்கினா கண்டிப்பாக அங்கே இருக்கவங்க எல்லாமே அழிஞ்சு போயிடுவாங்க டாடி. இப்போயே நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா வெசல்ஸ் எல்லாமே, அதாவது கப்பலில் இருக்கிற எல்லா பார்ட்டுமே பார்த்தீங்கன்னா என்ன ஆகுது, உடஞ்சி விழுற மாதிரி இருக்குது. இதுக்கப்புறமா நீங்கள் நிறுத்தலைன்னா கண்டிப்பாக அவங்க எல்லாம் என்ன ஆகிடுவாங்க, அழிஞ்சு போயிடுவாங்க, அதாவது இறந்து போயிடுவாங்க அப்படின்னு சொல்லி அவங்க பொண்ணு அவங்க அப்பா கிட்ட சொல்கிறா. ஸோ பி நாட் so amazed, daughter Miranda, said Prospero. There is no harm done. ரொம்ப பயப்பட வேண்டாம் மிராண்டா, நான் இன்னும் அவ்வளோ கொடுமையான விஷயம் உங்களுக்கு நான் பண்ணலை. ஐ ஹவ் ஸோ ஆர்டர்ட் இட், நான் ரொம்ப அதே மாதிரி தான் ஆர்டர் கொடுத்துருக்கேன். தட் ஒரு பர்சனுமே அந்த ஷிப்பில் இருக்கவங்க ஹர்ட் ஆகிடக்கூடாது. வாட் ஐ ஹவ் டன் ஹேஸ் பீன் இன் கேர் ஆஃப் யூ, உனக்காக தான் நான் செய்கிறேன் மை டியர் சைல்டு அப்படின்னு சொல்கிறாரு. யூ ஆர் இக்னோரண்ட்டாக, நீ ரொம்ப இக்னோரண்ட்டாக, அதாவது அறிவில்லாமல் அப்படின்னு சொல்கிறாங்களா, அதுதான் இக்னோரண்ட்டாக, நீ ரொம்ப அறிவில்லாமல் யோசிக்கிற. கேன் யூ ரிமெம்பர் அ டைம் பிஃபோர் யூ கேம் டு திஸ் செல்? ஐ திங்க் யூ cannot, ஃபார் யூ வேர் நாட் தென் 3 years ஆஃப் ஏஜ். நம்ம இந்த இடத்துக்கு வந்து சேரும் போது, இந்த ஐலாண்டுக்கு வந்து சேரும் போது நம்ம எப்படி வந்தோன்றது உனக்கு ஞாபகம் இருக்கா? உனக்கு ஞாபகம் இருக்காது, ஏன்னா நீ 3 வயசுக்கும்
கீழே தான் இருந்த நீங்கள் வந்து ரீச் ஆகும் போது உனக்காக தான் நான் செய்கிறேன்றதே புரிஞ்சுக்கலையேன்ற மாதிரி அவங்க அப்பா கஷ்டப்பட்டு சொல்கிறாரு. 12 years ago, Miranda continued prosper. I was Duke of Milan. ஓகேவா? ஸோ மிராண்டா கிட்ட அவங்க அப்பா சொல்லிகிட்டு இருக்காரு, ப்ராஸ்பர் சொல்லிட்டு இருக்காரு, 12 வருஷத்துக்கு முன்னாடி நான் ஒரு டியூக்காக இருந்தேன், மிலனோட டியூக்காக இருந்தேன், அதாவது மிலனோட கிங்காக இருந்தேன். அண்ட் யூ ஆர் த பிரின்சஸ், நீ தான் பார்த்தீங்கன்னா இளவரசியாக இருந்திருக்க. அண்ட் ஒன்லி மை ஹையர், நீ மட்டும்தான் என்னோட ஒரே வாரிசாக இருந்த. ஐ ஹேட் யங்கர் பிரதர், எனக்கு ஒரு தம்பி இருக்குதான், அவன் பேர் பார்த்தீங்கன்னா ஆண்டனியோ. நான் உங்களுக்கு ஏற்கனவே கேரக்டரில் சொல்லியிருப்பேன். ப்ராஸ்பரோட பிரதர் தான், யங்கர் பிரதர் தான் பார்த்தீங்கன்னா ஆண்டனியோ. டு ஹூம் ஐ ட்ரஸ்டட் எவ்ரி திங், அவனை நான் என்ன பண்ணியிருந்தேன், ரொம்ப நம்பியிருந்தேன். மை பிரதர் ஆண்டனியோ பீயிங் தஸ் இன் பொசிஷன் ஆஃப் மை பவர் பிகான் டு திங்க் ஹிம்செல்ஃப் த டியூக் இன்டீட். ஸோ அவன் என்ன பண்ண ஆரம்பிச்சிட்டான், அவன் என் கூடவே இருந்துக்கிட்டு அவனை தன்னை ராஜாவாக நினச்சிக்கிட்டு அவனை வந்து என்னவா நினச்சிக்கிட்டான், அவனை வாரிசான்னு நினச்சிக்கிட்டான். உனக்கு பதிலாக அவனை வந்து இந்த ராஜாவோட வம்சத்தோட வாரிசாக அவன் நினச்சிக்கிட்டான். அதான் டியூக் இன்டீட். The opportunity I gave him of making himself popular among my subjects awakened in his bad nature of proud ambition to deprive me of my dukedom. ஸோ டிப்ரைவ்னா, அதாவது அவனுக்கு நான் சில பொசிஷன்லாம் கொடுத்தேன், அவனை நல்லவனாக அவனை காமிச்சிக்கிறதுக்காக அவனுக்கு நிறைய விஷயங்களை செய்ய சொன்னேன். ஆனால் அவன் எல்லாத்தையுமே அவன் பாப்புலர் ஆகிறதுக்கு எல்லாத்தையுமே வந்து கெட்டதாக தான் பண்ணான். ஸோ அவன் கெட்டதாக பண்ணதுனால என்ன ஆச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த டியூக்டாம், அதாவது அந்த நாட்டை ஆள்றதுக்கு ஆனால் பவர் நான் அவனுக்கு கொடுக்கல, எனக்கு வந்து என்ன ஆகலை, பிடிக்கலை கொடுக்கறதுக்கு, அதனால் அவன் இழக்கிற நேரிட்டுச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, திஸ் ஹீ சூன் எஃபெக்டட் வித் த எய்ட் ஆஃப் கிங் ஆஃப் நாப்பிள்ஸ், அ பவர்ஃபுல் பிரின்ஸ் ஹூ வாஸ் மை எனிமி. ஸோ கிங் ஆஃப் நாப்பிள்ஸ் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அலோன்சோ. ஓகேவா? ஸோ இந்த அலோன்சோ தான் யாருன்னு பார்த்தீங்கன்னா கிங் ஆஃப் நாப்பிள்ஸ். ஓகே, ஸோ இவர் கூட சேர்ந்துக்கிட்டு என்ன பண்ணார், அவங்க பிரதர் ஆண்டனியோ ப்ராஸ்பரோவை பழிவாங்க பார்த்தாரு. ஓகேவா? ஸோ ஏன்னா கிங் ஆஃப் நாப்பிள்ஸ் வந்து யாருக்கு எனிமி, இவருக்கு எனிமி, ப்ராஸ்பரோவுக்கு எனிமி. ஓகேவா? அதனால் வந்து என்ன பண்ணுறதுன்னு தெரியாத என் தம்பி இப்படி போய் அவங்க கூட ஜாயிண்ட் ஆகிட்டான் அப்படின்னு சொல்ல. வேர்ஃபோர் செட் மிராண்டா டிட் தே நாட் தட் ஹார் டெஸ்ட்ராய் அஸ். வேர்ஃபோர் அப்படின்னா என்னென்னா, ஓகே, வேறு ரீசன் என்ன ரீசன், ஏன் வந்து அவங்க அப்பயே நம்மளை ஏன் அழிச்சிடலையா, நம்மளை வந்து கொண்டுடலையா அப்படின்னு சொல்லி கேட்டுட்ருக்கா மிராண்டா. ஏன்னா அப்பயே பழி வாங்கணும்னு நினச்சிட்டு இருந்தாங்க இல்லையா, அதனால். மை சைல்டு ஆன்சர்ட் ஹர் ஃபாதர், தே டேர்ட் நாட், ஸோ டியர் வாஸ் த லவ் தட் மை பீப்புள் போர் மீ. ஓகேவா? ஸோ என்ன சொல்கிறேன்னா, அப்போ வந்து அவங்க என்ன பண்ண முடியல, என்னால் துணிஞ்சு அவங்க என்னை வந்து கொல்ல முடியல. ஏன்னா அந்தளவுக்கு என் மக்கள் என்ன பண்ணாங்க, என்ன நம்பினாங்க. ஓகேவா? ஸோ அதனால் என் மேலே அவ்வளோ பாசம் வச்சுருந்தாங்க, என்னை அவ்வளோ நம்பினாங்க என்னோட மக்கள். ஆண்டனியோ கேரிட் அஸ் ஆன் அ போர்ட் ஆஃப் ஷிப் அண்ட் வென் we were some leagues out at sea. ஸோ நாங்கள் சில கூட்டம் நடத்தணும்னு போகும்போது அந்த இடத்துல வந்து என் தம்பி என்ன பண்ணிட்டான், அந்த இடத்துல தங்க வச்சுட்டு என்னை வந்து அவன் என்ன சொல்லிட்டான், he forced us into a small boat. சின்ன போட்டில் நீங்கள் இதில் தான் நீங்கள் இறங்கி போகணும். without either tackle, sail or mast. ஸோ டேக்கிள், செயில், மாஸ்ட்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மாஸ்ட்டு, இது வந்து டேக்கிள். ஓகே, ஸோ இதை வச்சு பேஸ் பண்ணி இந்த மாதிரி எதுவுமே வந்து என்னோடய படகுல கிடையாது. நான் வந்து அப்படியே சும்மாவே என்னை அந்த படகுல அப்படியே விட்டுட்டான். நான் அந்த இடத்துல என்னை வந்து சின்ன போட்டில் இறங்கி போயிடுங்க, நான் எதுவுமே உங்களுக்கு தரமாட்டேன் அப்படின்னு சொல்லி என்னை இறக்கி விட்டுட்டான். ஸோ ஆண்டனியோ கேரிடஸ் இந்த அந்த இதில் வந்து டேக்கிள் இல்லாமல் மஸ்ட் இல்லாமல் விட்டுட்டான்னு சொன்னாலே, தேட் ஹி லெஃப்ட் அஸ் as he thought to perish. நாங்கள் அந்த இடத்துல வந்து அழிஞ்சு போயிடணும்னு நினச்சி எங்களை சின்னோண்டு போட்டில் இருந்து என்ன பண்ணிட்டான், என்ன விட்டுட்டான். பட் அ கைண்ட் லார்ட் ஆஃப் மை கோர்ட் ஒன் கான்சோலோ. ஸோ கான்சாலோ வந்து பார்த்தீங்கன்னா அவரோட ஒன் ஆஃப் த ஒரு ஸ்லேவ் மாதிரி who loved me had privately placed in the boat water, provisions, apparel and some books which I prize above my dukedom. ஸோ நான் எனக்கு வந்து சில புக்ஸு, சாப்பாடு, எனக்கு என்னென்ன தேவையோ எல்லாத்தையுமே இந்த படகுல என்னோடய தம்பிக்கு தெரியாமல், ஆண்டனியோவுக்கு தெரியாமல் இந்த கான்சோலோ என்ன பண்ணியிருந்தான், படகுல வச்சு மறைச்சி வச்சுருந்தான். எந்த படகுல என்னை இறக்கணும்னு நினச்சாரோ அந்த படகுல எல்லாத்தையுமே எனக்காக வச்சு கான்சோலோ ரெடி பண்ணி வச்சுருந்தான். ஓ மை ஃபாதர் செட் மிராண்டா, வாட் அ ட்ரபிள் மஸ்ட் ஐ ஹாவ் பீன் டு யூ தென். ஸோ அந்த டைமில் நான் உங்களுக்கு எவ்வளோ பெரிய கஷ்டமாக இருந்திருக்கேன்லப்பா. ஏன்னா இவருக்கு அந்த ப்ராஸ்பரோவுக்கு அடுத்தது ஆண்டனியோ வந்து என்ன பண்ணணும்னு நினச்சிட்டு இருந்தான், அந்த
இதை பவரை வந்து எடுத்துக்கணும்னு நினச்சிக்கிட்டு இருந்தான் இல்லையா. ஸோ ஆனால் அதுக்கு தடையாக இருந்ததே வந்து மிராண்டா தான். ஏன்னா அவங்க பொண்ணு வந்து வாரிசாக வந்துட்டு இருந்ததால் இவங்களை பிடிக்காம தானே அவர் இந்த நாட்டை விட்டு துரத்தி விடுறாரு. ஸோ அதனால் அவர் சொல்கிறான், நான் எவ்வளோ ட்ரபிள் கொடுத்துருக்கேன். நோ மை லவ் செட் ப்ராஸ்பெரோ, யூ வேர் அ லிட்டில் ஏஞ்சல் தட் டிட் ப்ரிசர்வ் மீ. நான் வாடுறதுக்கு காரணமாக இருந்து என்னை பாதுகாத்ததே நீ தாம்மா, நீ எனக்கு ஒரு ஏஞ்சல் மாதிரி அப்படின்னு சொல்கிறேன். யுவர் இன்னசென்ட் ஸ்மைல்ஸ் மேட் மீ பியர் அப் அகெயின்ஸ்ட் மை மிஸ்ஃபார்ச்சூன்ஸ். Our food lasts till we land on the desert island. Since when my chief delight has been in teaching you, Miranda, and will have you profited by my instruction. அண்ட் நெக்ஸ்ட் என்ன சொல்கிறாருன்னா, நம்ம அங்கேருந்து இங்கே வர வரைக்கும் நமக்கு வந்து சாப்பாடு தேவையான உணவு எல்லாமே இந்த கான்சலோ வச்சுருந்ததுனால நமக்கு இருந்துச்சு. இந்த டெசர்ட் இந்த ஐலாண்டை வந்து நம்ம சேர்ற வரைக்கும் எந்த பிரச்சனையும் இல்லாமல் நம்ம பத்திரமா வந்து சேர்ந்தோம். இப்போ நீயும் என்னோட பேச்சை கேட்டு நீ அழகாக வளர்ந்து நிற்கிற. அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா உன்னோட சிரிப்பு தான் பார்த்தீங்க அப்படின்னா நான் எவ்வளோ அன்லாக்கியாக இருந்தாலும் உன்னோட சிரிப்பை பார்த்தேன் அப்படின்னா எனக்கு எல்லாமே அதில் மறந்து போயிடும் அப்படின்னு சொல்லி அவங்க பொண்ணுக்கிட்ட அவங்க அப்பா சொல்லிகிட்டு இருக்காரு. தென் நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா, Heaven thank you, my dear father, said Miranda. Now tell me, sir, your reason for raising this sea storm. ரொம்ப சந்தோஷம், எனக்கு வந்து எல்லாமே முடிஞ்ச மாதிரி இருக்குது, எனக்கு ரொம்ப தேங்க்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு, எதுவுமே நடக்கலை, நல்ல வேளை நம்ம ஆபத்துலேருந்து தப்பிச்சிட்டோம் அப்படின்னு சொல்கிறது இந்த ஹெவன் தேங்க். ஓகேவா, ஹெவன் தேங்க்ன்னும் போது எதை நம்ம மென்ஷன் பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எந்த ஆபத்தும் நடக்கலை, அதுலேருந்து நம்ம தப்பிச்சிட்டோம், தேங்க் காட்னும் இல்லையா, அதுதான் ஹெவன் தேங்க். ஸோ அந்த மாதிரி சொல்கிறா மிராண்டா அந்த இதில். ஏன்னா நமக்கு ஒன்றும் நடக்கலை பாஸ்ட்டில் அப்படின்னு சொல்லிட்டு, சரி இப்போ எனக்கு சொல்லுங்கள் ஏன் இந்த புயலை உருவாக்குனீங்க அப்படின்னு. நவ் தென் செட் ஹர் ஃபாதர் தட் பை மீன் ஆஃப் the storm my enemies the king of Naples and my cruel brother are cast ashore upon this island. ஸோ அவன் என்ன சொல்கிறா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த படகுல பார்த்தீங்கன்னா அந்த ஷிப்பில் பார்த்தீங்கன்னா என்னோட எனிமியாக இருக்கிற அந்த கிங் ஆஃப் நாப்பிள்ஸ் இருக்காலே அவரும் என் தம்பி அந்த நாப்பிள் கூட சேர்ந்துட்டு தானே ஆண்டனி அப்படி பண்ணார். அதே மாதிரி என் தம்பியும் இந்த இதில் என்ன பண்ணிட்டு இருக்காங்க, கரை ஒதுங்க வராங்க இந்த ஐலாண்டுக்கு, அதனால தான் நான் அந்த புயலை உருவாக்குனேன் அப்படின்னு சொல்லி அவங்க அப்பா சொல்லிட்டு இருக்காரு. Having so said, Prospero gently touched his daughter with his magic wand and she fell fast asleep, for the spirit Ariel just then presented himself before his master to give an account of TEMPEST and how he had disposed of the ship's company. And though the spirits were always invisible to Miranda, Prospero did not choose she could hear him holding conversation, as would seem to her, with the empty air. அதாவது அந்த பொண்ணுகிட்ட வந்து சொல்கிறாரு, நீ இந்த மாதிரி அவங்க என்னோட க்ரூயலான என் பிரதரும் அந்த கிங்ஸ் ஆஃப் நேப்பிள் என்னோட எனிமியும் வந்துட்டு இருக்காங்க, அதனால தான் இப்படி பண்ணேன், ஆனால் அதில் இருக்கவங்களுக்கு யாருக்கும் எதுவும் ஆகாது அப்படின்னு சொல்லிட்டு அவர்கிட்ட இருக்கிற அந்த மேஜிக் வேண்டுனா மந்திரக்கோள்னு சொல்லுவோம் இல்லையா, மந்திரக்கோள் தான் மேஜிக் வேண்ட். இதை வச்சு உங்கள் பொண்ணு மேலே வைக்கிறாரு, உங்கள் பொண்ணு என்ன பண்ணிடுது, அப்படியே உடனே தூங்கிடுது. ஸோ ஏன் அப்படி பண்ணார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த ஏரியல் வந்து அவர்கிட்ட பேசுகிறத அவங்க பொண்ணு தெரிஞ்சுக்கக்கூடாது. அதனால் வந்து ஏரியல் யார் கண்ணுக்கும் தெரியாது, அவங்க அப்பாவோட கண்ணுக்கு மட்டும்தான், ப்ராஸ்பரோ கண்ணுக்கு மட்டும்தான் தெரியும். பட் இருந்தாலும் அவருக்கு நம்ம பொண்ணு சும்மா நம்ம வெறும் காற்றுல பேசிகிட்டு இருக்கோன்றதை கூட நம்ம பொண்ணு நினச்சி பயந்துடக்கூடாது, நம்ம என்ன பேசிக்கிறோன்றதை கேட்டுறக்கூடாதுன்றதுக்காக அந்த பொண்ணை வந்து இந்த மந்திரக்கோளை வச்சு என்ன பண்ணிவிடுவார், தூங்க வச்சிடுவார். தூங்க வச்ச உடனே என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த ஏரியல் வந்துட்டு ப்ராஸ்பரோட்ட சொல்லும், நான் உங்களுக்கு எல்லா அதிர்வுமே வந்து அந்த புயலில் கொடுத்துட்டேன், அவங்க எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா இப்போ அந்த இடத்துல தான் ஆபத்தில் தான் இருக்காங்க. ஸோ அப்படின்னு ப்ராஸ்பரோட்ட அந்த ஏரியல் சொல்லும். ஓகேவா, வெல் மை பிரேவ் ஸ்பிரிட், அதாவது அந்த அப்ரிஷியேட் பண்ணுறாரு நீ இந்த அளவுக்கு பண்ணதுக்கு. செட் ப்ராஸ்பரோ டு ஏரியல், ஹவு ஹாவ் யூ பெர்ஃபார்ம்ட் யுவர் டாஸ்க், எப்படி உன்னோட வேலையை செஞ்சு முடிச்சிருக்க. Ariel gave a lively description of the storm and other terrors of the mariners, and how the king's son Ferdinand was the first who leaped into the sea, and his father thought he saw his dear son swallowed up by the waves at last, but he is safe, said Ariel, in a corner of the isle, sadly lamenting the loss of king his father. ஓகேவா, ஸோ என்னாச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏரியல் சொல்லிகிட்டு இருக்காங்க, என்ன நடந்துச்சோ அதை அப்படியே சொல்லிகிட்டு இருக்கு ப்ராஸ்பரோட்ட. நான் அந்த பெரிய இதை உருவாக்கினேன், அப்போ உருவாக்கும் போது ஃபஸ்ட்டு கீழே விழுந்தது ஃபெர்னாண்ட் தான், அதாவது அந்த அலான்சோவோட சன், அதாவது அந்த கிங் ஆஃப் நாப்பிள்ஸோட பிரின்ஸ் தான் கீழே விழுந்தார் ஃபஸ்ட்டு.
அவர் கீழே விழுந்ததை வந்து அவங்க அதாவது அந்த தண்ணியில் பாஞ்சு அதான் லீப்டு இன்டு த சீ அதுக்குள்ளே போனதை பார்த்துட்டு அவங்க அப்பா என்ன நினச்சிக்கிட்டாரு அப்படின்னா தண்ணியில் முழுகிட்டான் என் பையன் அவ்வளோதான் முடிஞ்சு போச்சு இறந்து போயிட்டான் அப்படின்னு நினச்சிக்கிட்டு அவர் ஒரு இஸ்ரேல் கிட்ட அந்த கார்னரில் உட்காந்துக்கிட்டு முணுமுணுத்துக்கிட்டே இருந்தார், புலம்பிக்கிட்டே இருந்தார். அதான் லெமெண்டிங். ஓகே, ஸோ அந்த லெமெண்டிங் பண்ணிக்கிட்டே இருந்தார் அந்த கிங் வந்து அவங்க பையனை நினச்சி. ஆனால் அந்த ஃபெர்டினாண்ட் நான் தான் பத்திரமா வச்சுருக்கேன், அவருக்கு பாடம் கற்றுக் கொடுக்கணும்னு சொல்லி தான் நான் என்ன பண்ணியிருக்கேன் அவங்கள அந்த மாதிரி அவர் முன்னாடி அந்த தோற்றத்தை கொண்டு வந்து காமிச்சேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. That's my delicate Ariel, said Prospero. Bring him here. My daughter must see this young prince. Where is the king and my brother? ஸோ என்ன சொல்கிறாரு, அந்த ஃபெர்னாண்டோவை கூட்டிட்டு வா. நான் அந்த பிரின்ஸை வந்து அந்த இளவரசரை என் பொண்ணுக்கிட்ட நான் காட்டணும். ஏன்னா அந்த பொண்ணு இன்ன வரைக்கும் யாரை பார்த்தது கிடையாது, ஹியூமன் பீயிங்ஸை பார்த்ததே கிடையாது அவங்க அப்பாவை தவிர. ஸோ அதனால் நீ அவங்கள கூட்டு வா. சரி, அந்த பிரின்ஸோட கிங் எங்கே போனார், அவங்க அப்பா எங்கே, என்னோட தம்பி எங்கே அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. I left them, answered Ariel, searching for Ferdinand whom they have little hope of finding, thinking they saw. ஸோ என்ன பண்ணேன், நான் அவங்கள அங்கேயே விட்டுட்டு வந்துட்டேன். அவங்க வந்து அவங்க பையனை தேடட்டும், கொஞ்சம் அவங்க பண்ண தப்பை எல்லாத்தையுமே அவங்க என்ன பண்ணி பார்க்கட்டும், கொஞ்சம் யோசிச்சு பார்க்கட்டும் அவங்க பண்ண தப்பெல்லான்றதுக்காக அங்கேயே விட்டுட்டு வந்துட்டேன் அப்படின்னு சொல்லி ஏரியல் சொல்கிறாங்க. ஹிம் பெரிஷ், அதாவது அவர் பண்ண தப்பை எல்லாத்தையுமே வந்து அவர் அங்கேயே விட்டுருணுன்றதுக்காக நான் அவர் அங்கே விட்டுட்டு வந்தேன்னு சொல்கிறாங்க. ஆஃப் த ஷிப் க்ரூ நாட் ஒன் இஸ் மிஸ்ஸிங், though each one think himself the one was saved, and the ship through invisible to them is safe in the harbor. ஸோ அவங்க கண் முன்னாடி எல்லாமே தொலைஞ்சு போன மாதிரி இருக்குது, ஆனால் அங்கே யாரும் தொலைஞ்சு போல, எல்லாமே ஒரு இடத்துல சேஃபாக இருக்காங்க. அவங்களோட கப்பல் காணா போயிடுச்சுன்ற மாதிரி பார்க்குறாங்க, ஆனால் அந்த கப்பலுமே ஹார்பரில் பத்திரமா தான் இருக்குது, எல்லாத்தையுமே பத்திரப்படுத்துகிறேன். ஆனால் அவங்களுக்கு பாடத்தை கற்பிக்கணுன்றதுக்காக அந்த ஏரியல் அந்த மாதிரி ஒரு ப்ளே பண்ணியிருக்கு. ஏரியல் தென் வென்ட் டு ஃபெட்ச் Ferdinand என்ன பண்ணிட்டார், கூட்டு வரத்துக்கு போச்சு. Oh my young gentleman, said Ariel, when he saw him, I will soon move you. You must be brought. I find for the lady Miranda to have a sight of your pretty person. Come sir, follow me. ஸோ அது என்ன சொல்லுது, என் கூட வா, நான் வந்து ஒரு இடத்துக்கு கூட்டு போகிறேன், அங்கே வந்து ஒரு அழகான ஒரு மிராண்டான ஒரு பொண்ணு இருக்குது, அதை நான் உங்கள்கிட்ட பிரின்சஸ் இருக்குது, அதை நான் உங்கள்கிட்ட காமிக்கணும், நீ என்னை ஃபாலோ பண்ணி வா அப்படின்னு சொல்லுது. He followed the amazement the sound of Ariel's voice. அவனுக்குமே அந்த ஏரியல் தெரியாது இல்லையா, அதனால் காற்றுல அதோட குரலை மட்டும் கேட்டுக்கிட்டு அது பின்னாடி ஃபாலோ பண்ணிக்கிட்டே போகிறான் Ferdinand, till it led him to the Prospero and Miranda, who were sitting under the shade of a large tree. Now Miranda had never seen a man before except her own father. ஸோ அவங்க அப்பாவை தவிர்த்து இன்ன வரைக்கும் எந்த மனுஷனையும் பார்க்காததுனால அந்த ஏரியல் கூட்டு வந்து அந்த ஃபெர்னாண்டாவை பார்த்த உடனே இதுக்கு ரொம்ப ஆச்சரியமாயிடுச்சு. அவன் வந்து என்ன பண்ணிட்டு இருக்கா, அவங்க அப்பா கூட ஒரு மரத்துக்கு அடியில் உட்காந்துட்டு இருக்கா. இவன் வந்த உடனே பார்த்த உடனே ரொம்ப ஆச்சரியமாக பார்க்குறான். மிராண்டா செட் ப்ராஸ்பரோ, டெல் மீ வாட் யூ ஆர் லுக்கிங் அட் யாண்டர் அப்படின்னு சொல்லி கேட்குறான். ஸோ யார் கேட்குறது, மிராண்டா வந்து சொல்கிறா ப்ராஸ்பர்கிட்ட, டெல் மீ வாட் யூ ஆர் லுக்கிங் அட் யாண்டர், யாரா அவ்வளோ தூரத்துலேருந்து யாரை நீங்கள் அப்படி பார்த்துக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு கேட்குறான். ஓகேவா. ஓ ஃபாதர், said Miranda in a strange surprise, surely that's a spirit, Lord, how it looks about. Believe me, it is a beautiful creature, is it not a spirit? ஸோ என்ன சொல்கிறாங்க, கண்டிப்பாக நீங்கள் வந்து ஏதோ ஒரு ஸ்பிரிட்டை தான் வந்து என் கண்ணுக்கு தெரியாத ஸ்பிரிட்டை தான் நீங்கள் தூரத்தில் எவ்வளோ தூரமாக கவனிச்சுட்டு இருக்கீங்க, நான் சொல்கிறது கரெக்ட் தானே அப்படின்னு சொல்லி கேட்குறேன். அவங்க அப்பா சொல்கிறாரு, இல்லை, நான் உனக்கு ஒரு அற்புதமான ஒரு அழகான ஒரு கிரியேச்சரை காமிக்க போகிறேன், என்னை நம்பு, அது ஸ்பிரிட் கிடையாது, அது ஹியூமன் பீயிங் தான் அப்படின்னு சொல்கிறாரு. நோ கேர்ள், answered her father, it eats and sleeps and has sense such as we have. நம்ம எப்படி சாப்பிட்றோம், நம்ம எப்படி தூங்குறோம், நம்ம என்ன பண்ணுறோமோ அதே மாதிரி தான் இந்த ஃபெர்னாண்டாவை வந்து ஒரு மனுஷனாக இருக்காங்க, அவங்க செய்வாங்க, ஏன்னா அவங்களுக்கு அது புதுசு இல்லையா, அதனால். This young man you see what was in the ship, he is somewhat altered by grief, or you might call him a handsome person. He has lost his companions and in wandering about to find them. ஸோ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா இந்த மேன் என்ன ஆகிட்டு இருக்கான், அவன் வந்து இங்கே வந்து கொஞ்சம் துக்கத்தோட பார்க்க, கிரிஃப்னா ரொம்ப சோகமாக அலைஞ்சிட்டு இருக்கான். அவன் யார் கூட வந்தானோ அவங்கள விட்டுட்டான், அவன் கம்பெனியனை காணோம், அதனால் அவங்கள தேடிவன் என்ன பண்ணிகிட்டு இருக்கான், அலைஞ்சிக்கிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்கிறார். மிராண்டா, who thought all men had grey face and grey beard like her father.
அவள் இவ்வளோ நல்லா நினச்சிட்டு இருந்தது அவங்க அப்பா எப்படி வந்து தலைலாம் நரைச்சி போயிட்டு தாடிலாம் வச்சுட்டு பெரிய முடியாக இருப்பாங்களா அதே மாதிரி தான் ஹியூமன் பீயிங்லாம் இருப்பாங்கன்னு நினச்சிக்கிட்டு இருந்தா. ஸோ ஒரு சீரியஸ் லுக்கோட ஃபேஸில். ஆனால் இவ்வளோ அழகான ஒரு யங் பிரின்ஸ் வந்து பார்க்குறோன்னே அவளுக்கு ரொம்ப பிடிச்சி போச்சு. அந்த டெசர்ட் பிளேஸ்லேயே வந்து அவன் தான் ஒரு புதுசாக ஒரு அழகான ஒரு ஹியூமன் பீயிங்கை பார்க்குற மாதிரி அவன் நினச்சிக்கிறான். And beautiful young princess and Ferdinand, seeing such a lovely lady in the desert place, and from the strange sound he had heard, expecting nothing but wonders, thought he was upon an enhanced island, and that Miranda was the goddess of the place, and such he began to address her. ஸோ ஒரு குரலை கேட்டு தான் நம்ம என்ன பண்ணோம், அந்த ஏரியலோட வாய்ஸை கேட்டு நம்ம இங்கே வந்தோம். ஆனால் இந்த டெசர்ட்டில் இவ்வளோ அழகான ஒரு பொண்ணா, இது வந்து ஒரு வேளை இந்த டெசர்ட்டோட தெய்வமாக இருக்குமோ, காடஸாக இருக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்கு நிறைய டவுட் வருது. சரி ஏதோ ஒன்று இந்த குரலை வந்து இவங்கள்ட்ட அழைச்சிட்டு வந்திருக்குன்னா இவங்க உண்மையாலுமே கடவுளாக தான் இருப்பாங்க அப்படின்னு சொல்லி நினச்சிட்டு தான் ஆரம்பிக்கிறான் ஃபெர்னாண்ட். So he timidly answered, she was no goddess but a simple maid and was going to give him an account of herself. And அவள் சொன்னால் நான் வந்து ஒன்றும் கடவுள்லாம் கிடையாது. அவள் பயத்தோட, டிமிட்லினா கொஞ்சம் பயத்தோட என்ன சொன்னால், ஜஸ்ட் நான் ஒரு சாதாரண பொண்ணு தான் அப்படின்னு சொல்லி ஆரம்பிக்கிறான். ஹூ ப்ரொப்போசஸ் இன்டரப்ட் ஹர். ஸோ நடுவில் ப்ராஸ்பரோ என்ன பண்ணார், இவங்க ரெண்டு பேரும் பேசிகிட்டு இருக்கும் போது நடுவில் நுழையிறாரு. ஹி வாஸ் வெல் ப்ளீஸ்ட் டு ஃபைண்ட் தே அட்மயர்ட் ஈச் அதர் பட் டு try Ferdinand's constancy, he resolved to throw some difficulties in their ways. Therefore, advance forwarding, he addressed the prince with a stern air, telling him he came to the island as a spy to take it from him who was the lord of it. Follow me, said he. I will tie you neck and feet together. You shall drink sea water, shellfish without next பார்த்தீங்கன்னா withered roots and husk of acorns shall be your foods. No, said Ferdinand. ஸோ இவங்க ரெண்டு பேர் பேசிகிட்டு இருக்கிறத பார்த்துட்டு அவங்க அப்பா கொஞ்சம் கோவம் வந்து நடுவில் இன்டர்ஃபியர் ஆகி, நீ வந்து ஒரு ஸ்பை மாதிரி தான் வந்திருக்க அப்படின்னு சொல்லி ஒரு கடுமையாக வந்து அவர்கிட்ட பேசுகிறாரு. ரொம்ப கோவமாக பேசுகிறாரு. நீ எதுக்காக இங்கே வந்திருக்கான்னு தெரியும், நீ வந்து இப்படிலாம் பண்ணக்கூடாது, நீ உன்னை என்ன பண்ண போகிறேன், நான் இங்கேயே கட்டி போட்டு உனக்கு நான் இங்கேயே வந்து இந்த கடல் தண்ணி உப்பாக இருக்கும் இல்லையா அந்த மாதிரி, அப்புறம் அக்ரான்னா பார்த்தீங்கன்னா ஒரு நட் மாதிரி இருக்கும், அதோட மேல் தோல் தான் பார்த்தீங்கன்னா ஹஸ்க்கு. இது ஷெல் ஃபிஷ்ஷு, வித்தர்டு ரூட் அப்படின்னா ரொம்ப பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு ரூட், இந்த மாதிரியான ஃபுட்டு தான் நான் உனக்கு கொடுக்க போகிறேன் அப்படின்னு சொல்லி அவன் என்ன சொல்கிறான், இந்த மாதிரியாக என்னை கொடுமைப்படுத்தாதுங்க. ரொம்ப மூஞ்செல்லாம் அவனுக்கு வாடி போயிடுச்சு. ஸோ அவன் என்ன பண்ணிடுறான், இந்த மாதிரிலாம் பண்ண வேண்டாம் அப்படின்னு சொல்லி ஃபெர்னாண்டோ சொல்கிறான். ஐ வில் resist this and drew his swords. ஸோ அவன் நான் வந்து எதிர்க்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன்கிட்ட இருக்கிற அந்த ஸ்வாடை எடுக்கிறான். பட் ப்ராஸ்பரோ வேவிங் his magic wand fixed him to the spot where he stood so that he had no power to move. அவன் அந்த ஸ்வாடை எடுக்கும் போது அவன் மேஜிக் வேண்ட், அந்த மந்திரக்கோள் இருக்கு இல்லையா, அதை வச்சு ப்ராஸ்பர் என்ன பண்ணுறாரு, அந்த ஃபெர்னாண்டோவை ஒன்றுமே பண்ண முடியாத அளவுக்கு அவர் கையை கட்டி போட்டு அந்த இடத்துல மூவ் பண்ண முடியாத பவரே இல்லாமல் ஆக்கிடுறாரு. மிராண்டா hung upon her father saying, why are you so ungentle? Have pity, sir. I will be his surety. This is the second man I ever saw, and to me he seems a true one. ஸோ அவன் என்ன பண்ணுறா, அவங்க அப்பாட்ட கொஞ்சம் பரிதாபமாக கேட்குறான், விட்டுடுங்க, அவரை பார்க்குறதுக்கு ஒன்றும் அவ்வளோ கெட்டவராட்டம் தெரியல, நான் அவருக்கு ஷூரிட்டி கொடுக்குறேன், அவர் நல்லவராக தான் இருப்பார், நீங்கள் எதுவும் அவரை பண்ணிடாதீங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறான். சைலண்ட்டாக இருந்த அவங்க அப்பா, one word more will make me chid you, girl. What an advocate for an impostor. You think there are no more such fine men, having seen only him and Caliban? This he said to prove his daughter constancy, and she replied, my affection are most humble. I have no wish to see a goodlier man. ஸோ அவங்க அப்பா சொல்கிறாரு, உனக்கு வந்து இந்த மாதிரி வேறு எதுவுமே வந்து ஆளே தெரியலையா உன் கண்ணுக்கு, உனக்கு இந்த கேலிபன்னா இந்த இவங்க இருக்காங்க இல்லையா, அது யார், சைக்கோராக்ஸ். ஸோ அவங்களோட பையனும் இந்த ஃபெர்னாண்டோவும் தான் உன் கண்ணுக்கு தெரியுதா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கோவமாக கடுமையாக பேசுகிறாரு. ஓகேவா, கோவப்பட்டு பேசுகிற ஒரு குறை சொல்கிற மாதிரி பேசுகிறாரு. ஓகேவா, ஸோ எனக்கு வந்து நான் அந்த மாதிரிலாம் நினச்சி நான் பழகலை, எனக்கு வந்து ஒருத்தவங்க மேலே நான் ப்ராமிசிங்காக ஃப்ரெண்டாக நினச்சேன்னா அவங்க எனக்கு ஃப்ரெண்டு தான், நீங்கள் இப்படிலாம் பேசாதீங்க அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்க பொண்ணு என்ன பண்ணிடுவா, அவங்க அப்பா கிட்ட சொல்லுவாள். Come on, young man, said Prospero to the prince. You have no power to disobey me. உனக்கு இங்கே எந்த அதிகாரமும் இல்லை என் பேச்சை கேட்காம இருக்கிறதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு ப்ராஸ்பெரோ சொல்லுவார். தென் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ப்ராஸ்பெரோ ஃபெர்னாண்டோட்ட என்ன ஆர்டர் பண்ணியிருப்பாருன்னா,
to pile up some heavy logs on wood. நல்லா பெரிய பெரிய மரக்கட்டைகள் எல்லாத்தையும் எடுத்துகிட்டு வந்து கொடுக்கணும், இங்கே நீ ஒரு லேபர் மாதிரி ஒர்க் பண்ணணும். அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா மிராண்டா சூன் ஆஃப்டர் ஃபவுண்ட் ஹிம் ஆல்மோஸ்ட் டையிங் வித் ஃபட்டிக். ரொம்ப பசி பட்னியோட ரொம்ப சோர்வாக ஒரு உட்காந்துருக்கிறத மிராண்டா நோட் பண்ணுறா, இவ்வளோ வேலையும் செஞ்சுட்டு இருக்காருன்னு. Alas, she do not work so hard. My father is at his studies. He is safe for these 3 hours. Pray ரெஸ்ட் யோர் செல்ஃப். எங்கள் அப்பா இப்போ இந்த 3 ஹவர்ஸுமே பார்த்தீங்கன்னா புக் தான் படிச்சுட்ருப்பாரு, அதனால் அவர் நடுவில் வரமாட்டார், நீ இந்த நேரத்தில் கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு ஃபெர்னாண்ட்ட சொல்கிறா. யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மிராண்டா. ஹோ மை டியர் லேடி செட் ஃபெர்னாண்ட், ஐ டேர் நாட், ஐ மஸ்ட் ஃபினிஷ் மை டாஸ்க் பிஃபோர் ஐ டேக் மை ரெஸ்ட். நான் என்னோட ரெஸ்ட் எடுக்கிறதுக்கு முன்னாடி நான் அவர் சொன்ன வேலைகள் எல்லாத்தையும் நான் செஞ்சிடணும் அப்படின்னு சொல்லிட்டு ஃபெர்னாண்ட் சொல்கிறார். இஃப் யூ வில் சிட் டவுன் செட் மிராண்டா, ஐ வில் கேரி யுவர் லாக்ஸ் த வைல். பட் த ஃபெர்னாண்ட் வுட் பை நோ மீன் அக்ரி டு. ஸோ நீ கொஞ்சம் நேரம் உட்காந்தினா நீ எடுக்க வேண்டிய இந்த மரக்கட்டைகள் எல்லாத்தையும் நான் எடுத்துகிட்டு போய் வைக்கிறேன், கொஞ்சம் நேரம் நீ இருக்கியா அப்படின்னா. ஆனால் ஃபெர்னாண்ட் என்ன பண்ணிக்கல, ஒத்துக்கலை. Prospero, who had enjoyed Fernand's this task merely as a trial of his love, was not at his books as his daughter supposed, but was standing by them invisible to overhear what they said. ஸோ ப்ராஸ்பர் என்ன பண்ணிட்டு இருக்காரு, இந்த ஃபெர்னாண்ட் வந்து நிறைய பரீட்சை வைக்கிறாரு, அதில் நான் பரவாயில்ல நல்ல விதமாக ஜெயிக்கிறான், இவன் வந்து நல்லவனாக தான் இருக்கான்ற மாதிரியும் திங்க் பண்ணுறாரு. அதே சமயம் வந்து அவங்க பொண்ணோட அவர் பேசிகிட்டு இருக்க கான்வர்சேஷனையும் வந்து அவங்களுக்கு தெரியாமல் கேட்டுட்ருக்காரு. Fernand inquired her name, what she told, saying it was against her father's express command she did so. ஸோ ஃபெர்னாண்ட் வந்து உன் பேர் என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. ஸோ திடீர்னு அவங்க அப்பாவோட குரல் கேட்குது நடுவில். And then Fernand in a fine long speech told the innocent Miranda he was hired to the crown of Naples and that she would be his queen. ஸோ இப்படி பேசிக்கிட்டே இருக்கும் போது இவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் வந்து கிங் ஆஃப் நேப்பிள்ஸோட பிரின்ஸ் நான், நீ வந்து என்னை கல்யாணம் பண்ணிட்டு வந்துட்ட அப்படின்னா நீ என்னோட குவீனாக ஆகிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு உன்னை வந்து நான் அந்த குவீனாக எடுத்துக்கிறேன், ஏன்னா நான் தான் நேப்பிள்ஸோட வாரிசு அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. Prospero then appeared before them. அவங்க முன்னாடி வந்து Prospero தெரிகிறாரு. Fear nothing my child, said he. I have overheard and approved of all you have said, and Fernand, I have too severely used you. I will take you rich amends by giving my daughter. All your vexations were but trials of your love, and you have nobly stood the test. Then as my gift take my daughter. ஸோ நான் இவ்வளோ தூரம் நீ பேசுகிறது எல்லாமே நான் கேட்டுக்கிட்டு தான் இருந்தேன். இப்போ வச்சது நான் பார்த்தீங்கன்னா உனக்கு ஒரு டெஸ்ட் தான் வச்சேன், நீ எவ்வளோ தூரம் வந்து ஸ்ட்ராங்காக என் பொண்ணு மேலே பாசமாக இருக்கேன்னு. அதில் நீ ஜெயிச்சிட்ட, அதுக்கு பரிசாக நான் என் பொண்ணையே வந்து உனக்கு நான் கல்யாணம் பண்ணி தரேன் அப்படின்னு சொல்கிறாரு. When Prospero left them, he called his spirit Ariel, who quickly appeared before him, eager to relate what he had done with Prospero's brother and the kings of Naples. Ariel said he had left them almost out in the scene with fear at the strange things he had caused to them. See and fear. When fatigued with wandering about and famished for want of food, he had suddenly set before them a delicious banquet, and then just as they were going to eat, he appeared visible before them in the shape of harpy. ஓகேவா. ஸோ அவர் என்ன பண்ணார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ப்ராஸ்பரோ வந்து இதை குட் ஸ்பிரிட்டை கூப்பிட்டு, சரி இப்போ வந்து நீ என்ன பண்ணுற, என் தம்பியும் கிங் ஆஃப் நேபிள்ஸையும் கூப்பிட்டுட்டு வந்துடு, அவங்க என்ன பண்ணிக்கிட்டு இருக்காங்கன்னு கேட்டேன். ஏரியல் சொல்லிச்சு, அவங்க வந்து இங்கேயும் அங்கேயும் வந்து பழசெல்லாம் நினச்சி புலம்பிக்கிட்டு ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு உட்காந்துருக்காங்க, பசியோடு உட்காந்துருக்காங்க அப்படின்னு சொன்னால் நீ அவங்கள போய் கூப்பிட்டுட்டு வான்னு சொல்லிடுவார். ஸோ உடனே இது என்ன பண்ணோம், அவங்களுக்கு ஒரு நல்ல பேங்க்வெட்னா ஒரு பெரிய விருந்து மாதிரி வச்சு அவங்கள நல்லா சாப்பிட வச்சு அவங்க முன்னாடி வந்து ஒரு ஷார்ப்பி மாதிரி வந்து என்ன பண்ண ஹார்பி மாதிரி என்ன பண்ணும் வந்து அப்பியரன்ஸ் கொடுக்கும். ஹார்பி அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ உங்கள்கிட்ட ஏற்கனவே நான் உங்களுக்கு ஏரியல் காமிச்சிருந்தாலே ஒரு பேர்ட் மாதிரி, அதுதான் பார்த்தீங்கன்னா ஹார்பி. அந்த மாதிரி அப்பியரன்ஸில் போயிட்டு அந்த ஏரியல் என்ன பண்ணும், அவங்க முன்னாடி நிற்கும். Voracious monster with wings and a feast vanished away. Then they, to their utter amazement, this seems Harpy spoke to them, reminding them of their cruel and driving Prosper from his dukedom and leaving him and his infant daughter to perish in the sea, saying that for this cause these terrors were suffered to afflict them. ஸோ அது முன்னாடி வந்து நின்று இந்த உணவு விருந்தோடு கொடுத்துட்டு, நான் உனக்கு இந்த பாடம் கற்றுக் கொடுத்ததே நீ வந்து என்னோட ராஜாவா டியூக்டாமோட டியூக்காக இருந்த எங்களோட ப்ராஸ்பரை வந்து நீ நடுக்கடலில் உங்கள் பொண்ணோட விட்டுட்டு போன இல்லையா, இந்த பாவத்துக்காக தான் நீ வந்து இப்போ இதை அனுபவிச்சுட்ருக்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கோம். த கிங் ஆஃப் நேபிள்ஸ் அண்ட் ஆண்டனியோ ஃபால்ஸ் பிரதர் ரிப்பெண்டட் த இன்ஜஸ்டிஸ் தே ஹேட் டன் டு த ப்ராஸ்பர். ஸோ அவங்க 2 பேரும் என்ன பண்ணுறாங்க, இது சொல்கிறதெல்லாம் கேட்டோடனே அவங்களுக்கு ரொம்ப கஷ்டமாயிடுது. அதனால் அவங்க வந்து அவங்க பண்ண தப்பு எல்லாத்தையும் யோசித்து பார்த்து
அவங்க வந்து மன்னிப்பு கேட்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாங்க, முடிவு பண்ணுறாங்க. ஓகேவா? தென் பிரிங் தெம் ஹியர், ஏரியல் செட் ப்ராஸ்பரோ. ஸோ அப்போ வாங்க நம்ம ஏரியல் என்ன பண்ணுது, ப்ராஸ்பரோட்ட அவங்கள கூட்டிகிட்டு போகுது. ஓகேவா? தென் நெக்ஸ்ட் ப்ரிப்பெண்டட் அப்படின்னா ஒரு மனம் திரும்புறது, அதாவது நல்லபடியாக மாறுறது அந்த ரிப்பண்டன்சி. ஓகேவா? ஏன்னா அவங்க முன்னாடி வந்து ஒரு இரக்கமே இல்லாத பெண்ணாட்டம் தான் வந்து அந்த ஹார்பின் நிற்கிது. ஓகேவா? ஸோ அதனால் அதை பார்த்துட்டு அது பயந்துட்டு அது சொல்கிறதெல்லாம் கேட்டுட்டு இவங்க பழசெல்லாம் யோசிச்சு பார்க்கும்போது இவங்க மனசு தெரிஞ்சிடுறாங்க. அப்புறம் அதே மாதிரி ப்ராஸ்பரோட்டையும் கொண்டு வந்துடுறாங்க. ஏரியல் soon turned with the king, Antonio and the old Gonzalo. This Gonzalo was the same who had kindly provided Prospero formerly with books and provisions which his weak brother left him as he thought to perish in an open boat in the sea. ஸோ ஒரு நடுக்கடலில் அழிஞ்சு போயிடணும்னு சொல்லி என் பொண்ணுனையும் வந்து நீ போட்டில் விட்டுட்டு போன அந்த இடத்துல எனக்கு சர்வைவ் பண்ணிக்கிறதுக்கு எல்லா பொருளும் கொடுத்து என்னை காப்பாற்றின அந்த கான்சலோவும் அந்த தம்பியும், நடுக்கடலில் விட்டுட்டு போன அந்த தம்பியும் எல்லாருமே சேர்ந்து வராங்க. Grief and terror has so stupefied their sense that they did not know Prospero. He first discovered himself to the good old Gonzalo, calling him the preserver of his life, and then his brother and his king knew that he was the injured Prospero. ஸோ இந்த ரெண்டு பேத்துக்கும், இந்த தப்பு பண்ணவங்களுக்கு ரெண்டு பேத்துக்குமே வந்து என்ன பண்ணலைன்னா அவங்களுக்கு வந்து யாருன்னு தெரியல ப்ராஸ்பரோவை. ஆனால் கான்சலோவுக்கு தெரிஞ்சிருச்சு. இவருக்கும் கான்சலோவை பார்த்துட்டு ரெண்டு பேரும் ரொம்ப தெரிஞ்சுட்டு இது பண்ணாங்க. ஏன்னா அவர் தானே காப்பாற்றினாரு, அதனால் நீ தான் வந்து என் வாழ்க்கையை காப்பாற்றினவன் அப்படின்னு சொல்கிறாரு. அப்புறமா தான் வந்து இந்த கிங்குக்கும் அந்த அவங்க பிரதர் ஆண்டனியோக்கும் புரியுது இது வந்து அடிபட்டு போன அந்த ப்ராஸ்பரோ அப்படி தானே. ஸோ ஆண்டனியோ with tears and sad words of sorrow, the true repentance, implored his brothers' forgiveness and Prospero forgave them. And upon their engagement is restored in his dukedom, he said to the king of Naples, I have a gift in store for you. And opening a door, showed him his son Ferdinand playing chess with Miranda. ஸோ இதை பார்த்துட்டு அழுவ ஆரம்பித்தாங்க. உடனே பார்த்துட்டு அழுவ ஆரம்பிச்சுட்டு எல்லாம் கட்டி பிடிச்சிட்டு அழுகுறாங்க. நான் இனிமேட்டு இந்த தப்பு பண்ணது தப்பு தான் சொல்ல மொத்தமாக மனம் திருந்தினதுக்கு அப்புறமா அந்த ராஜா கிட்ட சொல்கிறாங்க, அதாவது நேபிள்ஸோட கிங்கிட்ட சொல்கிறாங்க, உனக்குன்னு ஒரு சர்ப்ரைஸ் இருக்குது, நான் உனக்கு காட்டுறேன் அப்படின்னு சொல்லி ஓப்பன் பண்ணி காட்டும் போது அவங்க பையனும் அவங்களோட நேபிள்ஸோட பையனும் மிராண்டாவும் என்ன பண்ணிட்டு இருக்காங்க, செஸ் விளையாண்டுட்டு இருக்கதை பார்க்குறாங்க. நத்திங் வுட் எக்ஸஸ் த ஜாய் ஆஃப் த ஃபாதர் த சன் அட் திஸ் அன்எக்ஸ்பெக்டட் மீட்டிங் ஃபார் தி ஈச் டாட் த அதர் ட்ரோட் இன் தி ஸ்ட்ராங். ஸோ ரெண்டு பேருக்கும் ஃபெர்னாண்டாவுக்கும் அந்த நேபிள்ஸ் அந்த அலோன்சோக்கும் பார்த்த உடனே சந்தோஷம் தாங்கலை. ஏன்னா ரெண்டு பேருமே ரெண்டு இடத்துல செத்து போயிருப்பாங்கன்னு அவங்களவே நினச்சிக்கிட்டாங்க அந்த கடலை. ஆனால் பார்த்தோன்னே சந்தோஷம் தாங்கலை ரெண்டு பேர்த்துக்குமே. The king of Naples was almost as much astonished as the beauty of the excellent grace of young Miranda as his son had been. Who is that maid? Said he. She is the daughter of this Prospero, who is the famous Duke of Milan, of whose renown I have heard so much but never saw him till now. Of him I have received a new life. He had made himself to be me a second father. Give me this dear lady, said Ferdinand. So, and the kings of Naples கிட்ட சொல்றா, கிங் ஆஃப் நேபிள்ஸ் கிட்ட சொல்கிறான், இதுக்கு முன்னாடி நான் வந்து இவ்வளோ அழகான பொண்ணை பார்த்ததில்ல. இந்த பொண்ணு வந்து ப்ராஸ்பரோவோட டாட்டர். அவங்க ஏற்கனவே நான் கேள்விப்பட்டிருக்கேன், டியூக் ஆஃப் மிலன் ப்ராஸ்பரோன்னு கேள்விப்பட்டிருக்கேன், நான் பார்த்தது கிடையாது. ஆனால் இவரை நான் இப்போ பார்த்துட்டேன். அதே மாதிரி அவங்க பொண்ணையும் வந்து அவர் என்ன பண்ணிட்டாரு, எனக்குன்னு கல்யாணம் பண்ணித்தரேன், அதாவது மேரேஜ் பண்ணித்தரேன்னு சொல்லியிருக்காரு. அதே சமயத்தில் இவர் வந்து எனக்கு ஒரு செகண்ட் ஃபாதர் மாதிரி என்னை நல்லா பத்திரமா பார்த்துக்கிட்டாருன்னு ஃபெர்னாண்ட் வந்து அலோன்சோட்ட சொல்கிறான், அதாவது கிங் ஆஃப் நேபிள்ஸ் கிட்ட சொல்லிட்டு இருக்கான். No more of that, said Prospero. Let us not remember our troubles past, since they have so happy have ending. ஓகே, ஸோ நம்ம பழச எதுவுமே ஞாபகம் வச்சுக்க வேணாம், இப்போ நம்ம சந்தோஷமாக இருக்கோம் இல்லையா, அதை மட்டும் யோசிப்போம் அப்படின்னு சொல்கிறான். அண்ட் தென் Prospero embraced his brother and again assured him of forgiveness. மறுபடியும் அவங்க தம்பி அவர் தட்டி தழுவி என்ன பண்ணுறாரு, நான் எல்லாத்தையுமே மன்னிச்சிட்டேன், நீ மறந்துட்டேன், நீ எதுவும் நினைக்காதன்னு சொல்கிறாரு. Prospero now told them that their ship was safe in the harbor and the sailor all on the board here, and that he and his daughter would accompany them home the next morning. So, ப்ராஸ்பர் என்ன சொல்கிறாரு, நீங்கள் கொண்டு வந்த இந்த ஷிப் இங்கே தான் பத்திரமா இருக்குது, நம்ம போய் என்ன பண்ணிக்கலாம், அதில் ஏறி நம்ம வீட்டுக்கு எல்லாம் ஒன்றா சேர்ந்து போயிடலாம் அப்படின்னு சொல்கிறாரு. அப்போ அடுத்தது அவங்க எல்லாமே வந்து கிளம்புறதுக்கு ரெடி ஆகிட்டாங்க. மொத்தமாக அங்கே இருந்தவங்க எல்லாமே என்ன ஆக ஆரம்பிச்சிட்டாங்க, கிளம்பி போகிறதுக்கு ஆரம்பிச்சிட்டாங்க. Before Prospero left the island, he dismissed Ariel from his service to the great joy of that lively little spirits. ஸோ அவர் இங்கேருந்து கிளம்புறதுக்கு முன்னாடி அங்கே எல்லாமே இம்ப்ரெசண்ட்டாக இருந்தவங்க ஏரியல் எல்லாரையுமே வந்து விடுவிச்சுட்டு அவங்க இஷ்டத்துக்கு ஃப்ரீயாக இருக்கிறதுக்குன்னு சொல்லி அவங்கள வந்து என்ன பண்ணிட்டார், அங்கேயே லெஃப்ட் பண்ணிவிட்டு
கிளம்பி போயிட்டார். ஓகேவா? ஸோ திஸ் இஸ் அபவுட் திஸ் ஸ்டோரி. ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு நல்ல அழகான ஸ்டோரி. உங்களுக்கு இது புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நீங்கள் மறக்காமல் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு எங்களோட வீடியோஸை பாருங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அவர் சேனல் அண்ட் தேங்க்யூ. கீப் சப்போர்ட்டிங் அஸ்.